வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஸ்னேடெக் தமிழ். என்னோட பெயர் ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து ஏப்ரல் 14 ஒன்ப்ளஸ் 8 அண்ட் 8 ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து ஸ்னாப்ட்ராகன் ஜி 5G சப்போர்ட் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஐபி ரேட்டிங் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இந்த ரெண்டு மொபைலுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து வந்து ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்ப்ளஸ் 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைல், அதாவது டிசைன் பார்க்கல ஒன்ப்ளஸ் 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டு மொபைலும் பார்க்குறக்கு டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. சேம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. லைட்டாக அதாவது ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் போல் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூயல் கர்வ்டு எட்ஜஸ் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆமோல்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மொபைலையும் கேமராஸ், அதாவது கேமரா செட்டப்னு பார்க்கல ரெண்டுலேயுமே வந்து 8 அதாவது 8ல் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பஞ்ச் கோல் வந்து கட் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 ப்ரோவில் வந்து குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க கேமரா வந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே சைஸ்னு பார்க்கல 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே 90 ஹெச்சில் வந்து ஒன்ப்ளஸ் 8 ப்ரோக்கு 8க்கு இருக்குது. அண்ட் 8 ப்ரோன்னு பார்க்கல இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான், சைஸ் தான் இருக்குது. அதாவது 6.78 இன்ச்சு கொண்ட பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. அதாவது QHD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 240 சாம்பிள் ரேட் டச் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மொபைலும் HDR10 சப்போர்ட் இருக்குது. 3D கூலிங் கிளாஸ் அந்த டாப்பில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைப் சி போட்டு தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டு சென்சார்னு பார்க்கல ரெண்டு மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட்னு பார்த்தா ஒன்ப்ளஸ் 8 பார்க்கும்போது 180 கிராம் தான் இருக்குது. அண்ட் ஒன்ப்ளஸ் 8 ப்ரோன்னு பார்க்கல 199 கிராம் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா பில்டுன்னு பார்க்கல, ஏன்னா கிளாஸ் பில்டு தான் இருக்குது. எட்ஜு கவுலில் கொடுத்துருக்கனால பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பட் கலர்னு பார்க்கல கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. பட்டு அதுதான் இதில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த டிசைன் அண்ட் டிஸ்பிளேலேயே இருக்கான கம்பேரிசன் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல ரெண்டு மொபைலுமே ஃப்ளாக்ஷிப் சிப் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 865 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 650 ஜிபி இதாகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட், அதாவது ரெண்டு மொபைலுமே 5G சப்போர்ட் ஆகுது. 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டுமே 5G கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகனோட X55 மோடம் கொடுத்துருக்காங்க. ஒன்ப்ளஸ் 8ல் வந்து ஐபி ரேட்டிங் வந்து கொடுக்கல. பட் வாட்டர் ரெசிஸ்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லை ஒன்ப்ளஸ் 8 ப்ரோன்னு பார்க்கல ஐபி 6.8 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். டஸ்ட்லேயும் சேண்ட்லேயும் அந்த கொடுத்துருக்காங்க. அதை மணலில் இருந்தால் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் என்னென்னா 1.5 மீட்டர் வந்து டீப் வாட்டரில் வந்து விழுந்தாலும் கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது IP68 சர்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணதுனால நம்ம தாராளமாக நம்பலாம். பட் அதுக்குன்னு நம்ம வந்து தண்ணியில் இது போட்டிருக்கக்கூடாது. பார்த்து கவனமாக தான் யூஸ் பண்ணும். அண்ட் இந்த மொபைலோட, அதாவது இந்த 8 அண்ட் 8 ப்ரோவோட ஸ்டோரேஜ்னு பார்க்கல ரெண்டு மொபைலுமே 8GB அண்ட் 12GB ரேம் வேரியன்ட் அண்ட் 128GB அண்ட் 256 ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. UFS 3.0 சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கல ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கல 16 MP தான். போத் கேமராவில் தான் ரெண்டு மொபைலையுமே 16 MP தான் கொடுத்துருக்காங்க 8 அண்ட் 8 ப்ரோலையும். அண்டோட பேக் கேமரான்னு பார்க்கல 8ல் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து 48 MP கொண்ட மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து f1.7 F5 அப்பச்சரோட சோனி IMX 586 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேமரா வந்து 16 MP f2.2 அப்பச்சரோட அல்ட்ரா வைட் லென்ஸ் வித் 168 டிகிரி வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மூணாவது கேமரா வந்து 2 MP மேக்ரோ லென்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அண்ட் 8 ப்ரோ, அது 8 ப்ரோ கேமரா செட்டப்னு பார்க்கல 48 MP f1.78 சோனி IMX 689 பிரைமரி சென்சாரோட சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 48 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து f2.0 அப்பச்சரில் சப்போர்ட் ஆகுது. சோனி IMX 586 வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸ் லென்ஸ், அதாவது அல்ட்ரா வைடு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 120 டிகிரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூணாவது கேமரா வந்து 8 MP கொண்டு ஒரு கேமராவும் f2.4 அப்பச்சரோட டெலிஃபோட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 MP கேமரா கொண்ட கலர் ஃபில்டர்ஸ் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு கேமரா கம்பேரிசன் பார்க்கல ரெண்டு மொபைலுமே கேமரா கொஞ்சம் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சரச்சதுலேருந்து சொல்லலாம். ஏன்னா ரெண்டு கேமராலையுமே 48 கேமரா MP பிரைமரி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா கொஞ்சம் அட்வான்டேஜாக வந்து ஒன்ப்ளஸ் 8 ப்ரோவில் வந்து அனதர் 48 MP வந்து f2.5 கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா வைட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா 8 கம்பேர் பண்ணும்போது வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதோட 8 MP அண்ட் 5 MP எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி சார்ஜிங் அண்ட் கெப்பாசிட்டின்னு பார்க்கல ஒன்ப்ளஸ் 8 பார்க்கும்போது வந்து 4300 mAh கொண்ட பேட்டரி தான்
தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேப் சார்ஜ் 30T ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீடு இருக்கும். OnePlus 8 ப்ரோன்னு பார்க்கையில அதாவது 4510 mAh கொண்ட பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு மொபைலையுமே அதாவது 8 ப்ரோ பார்க்கையில் 90Hz refresh rate அண்ட் 8 ப்ரோன்னு பார்க்கையில் 120 Hz கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பேட்டரி ஓகேவா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதாவது இல்லை டச் அதாவது ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கும் ஓகேவான்னு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் OnePlus 8 ப்ரோவில் வந்து 30 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 3 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. OnePlus 8 ப்ரோ 8ல் வந்து அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. இந்த ரெண்டு மொபைலையும் வந்து அதாவது 50% வரைக்கும் 30 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட கலர் வேரியண்ட்னு பார்க்கல OnePlus 8 வந்து கிளாசிக்கல் க்ரீன் அண்ட் OnePlus 8 ப்ரோலையும் அதே வேரியண்ட் இருக்குது. OnePlus 8ல் வந்து ஆனிக்ஸ் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus 8 ப்ரோலையும் சப்போர்ட் ஆகுது. OnePlus 8ல் வந்து இன்டெலக்சர் க்ளோ வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. OnePlus 8ல் வந்து அல்ட்ராமைன் ப்ளூ கலர் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலர் வேரியண்ட்டில் தான் இதில் ரெண்டுலேயுமே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கல OnePlus 8 வந்து 53,000 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் OnePlus 8 ப்ரோ வந்து கிட்டத்தட்ட 68,700 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ரெண்டுலேயுமே வந்து 8GB ரேம் வேரியண்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்தியாவுக்கு அதாவது இதோட வந்து இந்த ப்ரைஸ் வந்து யூஎஸோட ப்ரைஸ் இந்தியாவோட கம்பேர் பண்ணக்கும் நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தது OnePlus 8 அண்ட் 8 ப்ரோவோட டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது கேமரா டிசைன் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்ததில் எது பிடிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா செட்டப்னு பார்க்கல ரெண்டுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ராசஸரும் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு மொபைலுமே 5G கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் பட் இதில் சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கல ரெண்டுலேயும் ஜஸ்ட்டு ஒரு 100 MP 200 MP 200 mAh பேட்டரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 4300 4500. அண்ட் ரெண்டுலேயுமே வந்து சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா ப்ரைஸிங்னு பார்க்கல கொஞ்சம் ஜாஸ்தியோன்னு தோணுது. அண்டு அவ்வளோதான் யோசிச்சு பார்க்கணும். அதாவது OnePlus 8 அண்ட் 8 ப்ரோ வந்து ரெண்டுலேயுமே ஜாஸ்தி வருது. அதாவது கிட்டத்தட்ட 12GB வேரியன்ட் பார்க்கல OnePlus 8 ப்ரோ வந்து 70,000க்கு வந்து மேலே வரும். இந்த ப்ரைஸிங்க்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஃபியூச்சர்னு எடுத்து பார்க்கல OnePlus 70 வந்து கம்மியாக இருந்துச்சு. அதாவது இதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி அதாவது ப்ராசஸர் இந்த கேமரா கம்பேர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் சக்ஸஸாக இருந்துச்சு. OnePlus 8 அண்ட் 8 ப்ரோன்னு பார்க்கல கொஞ்சம் வந்து ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. இந்த ப்ரைஸிங்க்கும் இந்த ஃபீச்சர்ஸுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. அதாவது நம்ம சப்ஸ்கிரைப்ஸரோட மனநிலை என்னென்னு அதாவது OnePlus 8 அண்ட் 8 ப்ரோடக்ட்ஸ் ப்ரைஸிங்க்கும் இந்த ஃபியூச்சருக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒத்து வருமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. இந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் வாங்குவீங்களான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.